ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து டே 12க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வார்த்தையை வந்து ப்ரெசண்ட்டில் சிம்பிளாக 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் கொஞ்ச காலம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயலை 3 வார்த்தையில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை 2 வார்த்தையை எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் கடந்த காலத்தில் கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை ஒரு 3 வார்த்தையை வச்சு சொல்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதில் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ வெர்போட, அதாவது ஒரு வினைச்சொல்லோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருந்ததாவே, இப்போ கம்முன்னு ஒரு வெர்பு இருக்குது, அது கூட கம்மிங் வந்திருந்ததாவே இப்போ அந்த செயல் கொஞ்ச காலம் கண்டினியூஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் லாஸ்ட் கிளாஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், கம்மு கேம் கம்மு. அப்போது ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்ற ஃபார்மெட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க. இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்போம், அந்த வெர்பு டேபிள் படிக்கும்போது கம்மு கேமு கம்மு. அப்போ ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஃப்யூச்சர் இல்லை, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னால் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு எச்ச வினை, தமிழில் வந்து இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு வெர்புன்னு அர்த்தம். சரிங்களா? எச்ச வினைனா ஒரு செயல் எங்கெங்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும், முற்று பெறாமல் பெண்டிங்கில் இருக்கும், அந்த மாதிரியான சொற்றொடர்களை சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உருவாகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னென்னா எச்ச வினை, அதாவது இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு செயல், இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே பாருங்களேன், இப்போது சி சா சீன். ப்ரெசண்ட்டில் வந்து சி, பாஸ்ட்டில் வந்து சா, சீன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த 3வது இடத்துல இருக்கிறது. அப்போ ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்மு கேமு கம்மு, அப்புறம் சி சா சீனு, அப்புறம் கோ வென்ட்டு கானு, அப்புறம் ஒர்க்குடு. அப்போ இந்த 3வது இடத்துல பாருங்களேன், ஒர்க்குடு, சீனு, அப்புறம் வந்து கானு, அந்த மாதிரி 3வது இடத்துல வரதுல இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னா இன்கம்ப்ளீட் ஆகாத ஒரு செயல், எச்ச வினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு பாருங்களேன், அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். சரிங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி, அப்புறம் ஹேவியோட யூசேஜ் பற்றி. அப்புறம் அதே மாதிரி வந்து இன்றைக்கி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இந்த ஃபார்மெட்டில் சென்டென்ஸாக அமைக்கும்போது எப்படி வரும், ஒரு சென்டென்ஸ் அமைக்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எப்படி சென்டென்ஸாக ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்னா என்ன, நான், நீ, அவங்க, சம்பத்து, சஷ்ருதா, ராஜா, நாங்கள் 2 பேரும், நீங்கள் எல்லாரும், இது எல்லாமே நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, அது பேர் வரும். இல்லை வந்து ஹி ஷி இட்டு ஐவி யூதே, இல்லை பேர் வரும், இல்லை அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும், நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சப்ஜெக்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ஹேஸ் வரும். ஒரு சப்ஜெக்ட் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, ப்ளஸ் அவங்களுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஹேவையோ இல்லை ஹேஸையும் எழுதணும். அதுக்கு அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த வெர்பு டேபிள்லேருந்து 3வது இடத்துல இருக்கிற தூக்கி வெர்பை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வரும். சரிங்களா? இப்போ எச்ச வினைனா இந்த தமிழில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இப்போது என்ன எச்ச வினை, இன்கம்ப்ளீட் ஆகாத வெர்புன்னு சொன்னோன்னா எச்ச வினைனா இங்கே பாருங்கள், வந்து, சென்று, படித்து, முடித்து, கேட்டு, பாடி அப்படிலாம் இருக்குது பாருங்கள். பாடினான்னா முடிஞ்சிருக்கு, ஆனால் பாடி அப்படின்லாம் முடியாமல் இருக்கா. இங்கே பாருங்கள், கேட்டு இருக்கிறோம் கேட்டு பாருங்கள், ரெண்டுமே வெர்பு தான். கேட்டல் அப்படின்றதும் ஒரு செயல் தான், இருத்தல் அப்படின்ற ஒரு செயல் தான். அப்போ கேட்டு இருக்கிறோம், அப்போ கேட்டில் வந்து இருக்கிறோம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனால் கேட்டு வந்து கம்ப்ளீட் ஆகலை. அடுத்து வந்து முடித்து வந்து கம்ப்ளீட் ஆகலை, இருக்கிறோம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. படித்து உள்ளானில் வந்து படித்து வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்து உள்ளான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்தது சென்றுள்ளான் அப்படின்ல சென்று இன்கம்ப்ளீட்டாக இருக்க முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து இருக்கிறார், வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, வந்து இருக்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இந்த வந்து, சென்று, படித்து, முடித்து, கேட்டு, இது எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த 3வது வெர்பு டேபிளில் இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா
ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன். அப்போ ஸ்போக்கன்றதுக்குள்ளே வந்து படித்துன்னு அப்படின்னு வந்துடும். ஆனால் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்ம எந்த டென்ஸில் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணால் அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வேறு ஒரு இடத்துலையும் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ப்ரோக்கன் சேர், ப்ரோக்கன் வருது, அது வெர்பாகவும் யூஸ் ஆகும். ஒரு சில இடத்துல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதே வார்த்தை வந்து அட்ஜெக்டிவாகவும் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, அது வந்து இருக்கிறார். இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க ஸ்கூலில், ஏன்பா ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன மீனிங் இது? ஹெச்எம்மு வந்து இருக்கிறாருனா காலையில் வந்தவர் இன்னும் இருக்கிறாரு. அப்போ வந்திருக்காருனா அந்த செயலில் தொடர்புடையவர் வந்து இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காருன்னா படித்தோம். ஹெச்எம் வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எப்போ ஹெச்எம் வந்திருக்காருன்னு கேட்கும்போது வந்திருக்காருன்னு சொல்லணும். ஆனால் ஹெச்எம் வந்தாரான்னு கேட்கும்போது ஆமாம் காலையில் 10 மணிக்கு வந்தார் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ அங்கே இவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா காலையில் 10 மணிக்கு வந்தவர் இப்போ இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அப்படி ஹெச்எம் வந்தாருன்னு சொன்னால் அது வந்து சிம்பிளாக 2 வார்த்தையில் சொல்கிற பாஸ்ட் டென்ஸு. ஆனால் ஹெச்எம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது வந்து காலையில் வந்தவர் இன்னும் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வச்சு சொல்கிற ஒரு டென்ஸு. இதுக்கு பேர் பெர்ஃபெக்ட் டென்ஸுன்னு பேர். இதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மெட் மட்டும் புரிச்சிங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே ஆகுது? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அவன் சென்னைக்கு சென்றுள்ளான், அவன் அவனுடைய வீட்டிற்கு சென்றுள்ளான் அப்படின்னு கேட்கும்போது அவன் சென்றுள்ளான் அப்படின்றது வந்து அங்கே சென்றுன்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. அதே மாதிரி அவன் படிச்சிருக்கானா அப்படின்னு கேட்கும்போது படிச்சிருக்கான், படித்துள்ளான். அவன் படித்துள்ளான் வரும்போது அதுவும் வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் குறிக்கிற ஒரு வெர்பு. அடுத்து வந்து முடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த செயலை முடிச்சிருக்கானா அப்படின்னு கேட்கும்போது முடிச்சிருக்கிறான். அப்போ முடித்து இருக்கிறான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கேட்டு இருக்கிறோம். அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆமாம் கேட்டிருக்கோம், நாங்கள் கேட்டிருக்கோம். வி ஹாவ் ஹியர்ட் த சாங் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாடலாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு யூஸ் ஆகி வர சென்டென்ஸ் இதெல்லாம். அப்போ அந்த சென்டென்ஸில் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வெர்பு, அடுத்து வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ஹேவ் ஹேஸ் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹேவ் ஹேஸு, அதுக்கப்புறம் வெர்பு வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வந்து ஹேவ் ஹேஸ் எதுக்கு பயன்படுது? இப்போ ஐ ஹேவ்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஐ ஹேவ் 2 பென்சில்ஸ்னால் என்கிட்ட 2 பென்சில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹேவ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், கொண்டுள்ளேன் அப்படின்னு அர்த்தம், வைத்திருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஹேவுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, ஹேடுன்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, ஹேடுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இங்கே ஹேடு ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஒன்றா வருது பாருங்கள். ஹேடு ப்ரெசன்ட். சரிங்களா? அப்புறம் ஸ்பீக்கு ஸ்போக்கன் அப்படி வருதா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இருக்குது அப்படின்னு ஐ ஹாவ்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹாவ் எ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஐ ஹாவ் 2 சிஸ்டர்ஸ்னால் என்கிட்ட 2 சிஸ்டர்ஸ், எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அப்புறம் ஐ ஹாவ் 6 கேட்ஸ் அப்படின்னா என்கிட்ட ஒரு 6 பூனை இருக்குது. அப்போ ஹேஸு தனித்தனியாக வரும்போது எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளோடு சேர்ந்து வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேஸ்லாம் தனியாக வரும்போது ஹேஸ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வராமல் ஹேஸ் மட்டும் தனியாக சப்ஜெக்ட்டு பக்கத்தில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேறு மாதிரியான மீனிங் வரும். அதுக்கு மீனிங் வந்து இருக்கிறது, கொண்டுள்ளேன், இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ்னா நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவகிட்ட இருக்குன்னா ஷீ ஹேஸ், ஹீ ஹேஸ், இட் ஹேஸ். சரிங்களா? அப்போ அவனை எடுத்துக்கிட்டு ராமு ஹேஸ், சம்பத் ஹேஸ், மகேஷ் ஹேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து டூ யூ ஹேவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கேள்வி கேட்குறோம். ஏப்பா உங்ககிட்ட இருக்கா, என்ன இருக்குதுன்னு சொல்லணும். உங்ககிட்ட பைக் இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட பைக் இருக்குது, ஐ ஹாவ் எ பைக், என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அதே மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது நோ ஐ ஹாவ் நாட் அப்படின்னு சொல்லும்போது நோன்னு சொன்னாலே என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், அது கேட்டது இல்லைன்னு அர்த்தம். ஐ ஹாவ் நாட் எ பைக் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எ பைக் அப்படின்னா, இல்லை ஹேவ் நாட் கூட வச்சு சொல்லலாம், டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஐ ஹாவ் நாட் பைக் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட பைக் இல்லை. அதே மாதிரி ஷீ ஹேஸ் நாட் பைக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து அப்போ அந்த ஐ ஹாவ் காட், இப்போ அந்த ஐ ஹாவ்னு சொல்லலாம், ஐ ஹாவ் காட்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ்னா இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ்னா நான் கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஐ ஹாவ் காட்னா நான் கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு பக்கத்தில் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு சொல்லுங்கள். ஐ ஹாவ் காட் 2 பென்சில்ஸ்,
ஐ ஹாவ் காட் 2 சிஸ்டர்ஸ். ஐ ஹாவ் எ ஹார்ஸ் அப்படின்னா என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் காட் 2 பென்சில்ஸ்னால் என்கிட்ட 2 பென்சில் இருக்குது. 2 பென்சிலை நான் வைத்துள்ளேன் கொண்டுள்ளேன் அர்த்தம். அடுத்து வந்து எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஐ ஹாவ் காட் 2 சிஸ்டர்ஸ். ஐ ஹாவ் அ ஹார்ஸ்னால் என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐ ஹாவ்னு சொல்லலாம், ஐ ஹாவ் காட்னு சொல்லலாம். ஹேவ்னா இருக்குது, ஹேவ் காட் அப்படின்னா ஐ ஹாவ் காட் அப்படின்னா என்கிட்ட நான் வைத்துள்ளேன்னு அர்த்தம். ஹேவ்னா இருக்குன்னு அர்த்தம் மொட்டையா. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃபீவர்ஸ், ஐ ஹாவ் சம் ஃபீவர் ஃபார் டேக்கிங் கிளாஸஸ். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் சொல்கிறேன். தே டு நாட் ஹேவ் அப்படின்ட்டுருக்கு, தே டோன்ட் ஹேவ் அப்படின்ட்டுருக்கு. தே டோன்ட் ஹேவ்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போது என்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லும்போது தே டோன்ட் ஹேவ். அவர்கிட்ட இல்லும்போது ஷீ டசன்ட் ஹேவ். அப்புறம் ஷீ ஹேஸ் நாட்னு கூட சொல்லலாம், இல்லை ஷீ டசன்ட் ஹேவ்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஹீ ஹேஸ், ஷீ டசன்ட் ஹேஸ், சாரி ஹீ ஹேஸ், ஷீ டசன்ட் ஹேஸ் அப்படி சொல்லிக்கணும். அப்புறம் இட் டசன்ட் ஹேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போது ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் சொல்ல போகிறேன். ஐ ஹாவ்னா இருக்குன்னு சொன்னேன்னா என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். ஐ ஹாவ் டு பக்கத்தில் ஐ ஹாவ் டு கோ, ஏதாவது ஒரு ஊரை போட்டிங்கன்னா வச்சுங்க, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ஏ கார் அப்படின்னா ஐ ஹாவ்னு வந்துச்சுனாவே என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னா ஐ ஹாவ் சிவியர் ஹெட்டேக், எனக்கு அதிகமாக தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐ ஹாவ் டு கோ மெட்ராஸ் அப்படின்னு சொன்னால் நான் மெட்ராஸ் போகிறேன். ஐ ஹாவ் டு கோ நாமக்கல் அப்படின்னு சொன்னால் நான் நாமக்கல் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு டூன்னு சொல்லணும்னா நான் வந்து செஞ்சு ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் வரும். ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா நான் மெட்ராஸ்க்கு போய் ஆகணும், நிச்சயமாக அதை செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னா ஐ ஹாவ் டு டூ திஸ்னால் நான் வந்து இதை செஞ்சாகணும் வரோம். அப்புறம் ஷீ ஹேஸ் டு கோ நாமக்கல் அப்படின்னா அவங்க நாமக்கலுக்கு போய் ஆகணும். அப்போ அந்த ஷீ ஹேஸ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு டூ அப்படின்றத வந்து ஒரு ஐ ஹாவ் டு பக்கத்தில் ஒரு வெர்பு வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு செயலை நிச்சயமாக செஞ்சாகும் அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா? ஓகே, இதை பற்றி இப்போ ஹேஸ் பற்றி உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னும் ப்ரீஃபாக அடுத்த கிளாஸில் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பை, டேக் கேர். அடுத்தது வந்து ஸோ கண்டினியூஸில் எல்லாம் டச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் ஆன் தி கமெண்ட். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.